கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ரெட் பை த வேர்ட் யூடியூப் சேனலுக்கு மீண்டுமாய் உங்களை இயேசுவின் நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டிருக்கிறதை போல பரிசுத்த ஆவியானவரின் பலத்தை முழுமையாய் பெற்று அனுபவித்து வெற்றி பெறும்படி நம்மிலே காணப்படக்கூடாத காரியங்களை அகற்றும்படி தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறது நன்றி அறியாதவர்களாயும் அன்கிரேட்ஃபுல். எங்கே இதை பார்க்கிறோம்? 2 தீமோத்தேயு 3:2 நாம் பார்க்கிறோம். எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மார்க்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பயமில்லாதவர்களாயும் இருப்பார்கள். இவர்களை விட்டு விலகு என்று அந்த லிஸ்ட் முடியும் போது அதை பார்க்கிறோம். நன்றி அறிதல் ரொம்ப முக்கியமா. சில சமயம் இந்த உலகத்துல இந்த கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்ம மத்தியில என்னுடைய வாழ்க்கையில பார்த்திருக்கேன், இந்த நன்றி சொல்றது ரொம்ப குறைஞ்சிட்டு வருது. அப்படி கூட வேர்ட்ஸ் வருது, நன்றி அப்படின்ற வார்த்தை வருது, ஆனா அந்த உணர்வு வருதுல. நன்றி அப்படின்ட்டு சொல்லும் போது அந்த வார்த்தையை உடல் அந்த தொனி பேக்கப் பண்றது, அது சேர்ந்து வருவதில்லை. கடமைக்காக சொல்கிற வார்த்தையாக இருக்கு. தேங்க்யூ, ஸோ நான் நன்றி சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த உணர்வு நமக்குள்ள வருதா அப்படின்னு சொன்னா இல்லை அப்படின்றது தான் இருக்கு. ஒருவேளை நமக்கு மிகுந்த நெருங்கிய நண்பர்கள் மிகப்பெரிய ஒரு காரியத்தை செஞ்சாங்கன்னா ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு நம்ம சொல்லுவோம். ஆனா அவங்களுக்கு நம்ம எவ்வளவு நாள் அதற்காக நன்றியறிதல் உள்ளவர்களாக இவங்க இதை செஞ்சாங்களே மறந்துடுவோம். அதே போலதான் தெய்வமும் நமக்கு எத்தனையோ காரியங்களை செய்திருக்கிறார், நம்ம அதை மறந்துடுறோம். மனுஷர்கள் நமக்கு செய்த நன்மையை நாம் மறந்து விடுகிறோம். 1 தெசலோனிக்கேயர் 5:18 இப்படியாக பார்க்கிறோம், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். தமிழ்ல இந்த நன்றி செலுத்துவதற்கான இன்னொரு வார்த்தை ஸ்தோத்திரம் செய்வது. ஸ்தோத்திரம் செய்யுங்கள் என்று அடிக்கடி ஸ்தோத்திர பலி அப்படியெல்லாம் பார்க்கிறோம். நன்றி தெரிவித்து நாம் செய்யக்கூடிய காரியம். இந்த வசனம் இங்க பவுல் அப்போஸ்தலன் எழுதும்போது சொல்றாரு, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அதுலயும் எல்லாவற்றுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படின்னா ஏன் அப்படி நம்ம பண்ணணும்? எப்படி பண்ண முடியும்? எல்லாவற்றுக்காகவும் எப்படி செய்ய முடியும்? இனி என் வாழ்க்கையில நல்ல காரியங்கள் நடக்குது, நன்றி செலுத்துறேன், ஆனா இப்ப என் வாழ்க்கை எங்க போகுதுன்னே தெரியல, அப்படின்னா நான் எப்படி நன்றி செலுத்த முடியும்? அப்படின்னா நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் வெற்றியை நோக்கி தான் போயிட்டு. நம்ம கடைசி நாட்களிலே மாசற்றவர்களாய் நிறுத்த நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அவர் நிச்சயமாக நம்மளை கைவிட மாட்டார், நம்மை விட்டு விலக மாட்டார். இயேசு என்ற நாமத்திற்கு அர்த்தமே தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார் என்பதே. சாகவே தேவனுடைய சமூகத்துல நாம் நன்றாக நினைவுல வைத்துக் கொள்ள வேண்டும், எப்பொழுதும் எல்லாவற்றிற்கும் நம்ம ஸ்தோத்திரம் பண்ணணும். சங்கீதம் 104 இவ்வாறாக சொல்கிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். நம்ம கர்த்தரிடத்துல வரும்போது எப்படி இருக்கணுமா? அந்த அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக. இன்னைக்கு நம்ம சரீரம்தான் ஆலயம், ஆண்டவர் தங்கி இருக்கிற, பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கிற ஆலயமாக இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இங்க வேதம் சொல்லுது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து. நம்ம தேவனுடைய பிள்ளைகளாக கூடி வரும்போதாக இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளாக இருக்கட்டும், எல்லா நேரத்திலையும் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உடல்ல பரிசுத்த ஆவியானவர் தங்கியிருக்கிறார் என்கிற உணர்வோடு கூட எப்பொழுதும் நான் துதிக்கிறவர்கள். அவருடைய பிரசன்னத்தை நான் உணரும் போதெல்லாம் நான் துதிக்கணும். இல்லை, நான் துதிக்கும் போதெல்லாம் அவருடைய பிரசன்னத்தை உணரணும். ஏன் அவர் உள்ள இருக்கிறார். அது வெறும் கட்டுக்கதை அல்ல.
நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன வார்த்தை அது வெறுமையான வார்த்தை இல்லை. அவர் இருக்கிறார், நம் மத்தியில இருக்கிறார், நம் உள்ளத்துல இருக்கிறார். விசுவாசிகளாக நாம் கூடி வரும்போது அங்கே தேவன் இருக்கிறார். அப்போ 2-3 பேர் அவர் நாமத்தினாலே கூடியிருக்கும் போது அவர் மத்தியில இருக்கிறேன்னு சொல்லியிருக்கார். அப்போ அவர் நாமத்தை நினைத்து நாம் கூடி வரும்போது, ஏன்னா அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கன்னு போட்டிருக்கு. ஸோ அந்த ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து நாம் கூடி வரும்போதெல்லாம் நாம் இரட்சகரை துதிக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். கடைசியாக இன்னொரு வேத பகுதியை முன்பதாக வைக்க விரும்புகிறேன். கொலோசேயருக்கு எழுதின நிருபத்திலே 3ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை உள்ள வசனங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாய் அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதலுள்ளவர்களாயிருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாயிருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம், தேவ சமாதானம் நம்மளுடைய இருதயத்தை ஆளுகை செய்ய வேண்டும். இதற்கென்றே, அதுக்கு முன்னாடி இருந்து சொல்லிட்டு வந்தவர் இது நிறைவாக சொல்லிட்டு, தேவ வசனம் உங்கள் இருதயங்களிலே ஆளக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். அப்போ இன்னைக்கு இந்த நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம அநேக நேரத்தில் இந்த நன்றி சொல்ல முடியாமல் இருப்பதற்கு காரணம் நேற்றைய தினத்திலே நமக்கு நடந்த தோல்விகள், நேற்றைய தினத்திலே நம்மளால் கையாள முடியாத பிரச்சனைகள், மற்றவர்களுடைய கடுஞ்சொற்கள், ஏன்னா நம்மளால் உணர்வுகள் பாதிக்கக்கூடிய பலவிதமான துக்கமான துயரமான காரியங்கள் நம்முடைய உள்ளத்தை ஆட்டுகிறது. இன்னொரு காரியம், நிகழ்காலத்தில் என்ன பார்க்குறோன்னா, நம்ம உள்ளத்தில் இயலாமை இருக்குது. நம்ம வாழ்க்கையில் முடியல, நிறைய காரியத்தை இன்றைக்கி செய்ய முடியல. இன்றைக்கி இதெல்லாம் செஞ்சிடணும்னு நினச்சிடும், செய்ய முடியல. அப்போ நம்ம உள்ளத்தில் என்ன இருக்குது? ஒரு சோர்வு இருக்குது. இந்த காரியங்கள்லாம் நம்ம உள்ளத்தில் நிகழ்காலத்தில் வந்து சேர்ந்துருது. நாளை தினத்தை குறித்து யோசிச்சா பயங்கர பயமாக இருக்குது. அதுக்கு என்ன பண்ணுவோம், என்ன ஆகும், எப்படி முடியும்? ஸோ இப்படிப்பட்ட உள்ளத்தில் இருக்கும்போது நமக்கு தேவ சமாதானம் இருக்காது. நம்ம உள்ளத்தை தேவ சமாதானம் ஆளுகை செய்ய முடியாது. அப்போது இதுக்கு முன்பதாக வாசித்த வசனம் சொன்னதை போல, அவர் பிரகாரங்களில் வரும்போது நம்ம எப்படி துதிப்போம்? அவரை துதிக்கவே இப்போவுமே நம்ம துதிக்காட்டி, நன்றி அறிதலான உணர்வு அந்த இருதயம் நமக்கு எப்படி வரும்? நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். அப்போ இன்னைக்கு இதில் பார்க்கும்போது என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு? இன்னைக்கு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய வசனம் நம்முடைய உள்ளத்துல பரிபூர்ணமாக வாசமா இருக்கு, நிறைவா இருக்கணும். இன்னைக்கு தேவ வசனத்திற்கு பஞ்சமா இருக்கு. நாம் நிறைய டைம்ல நிறைய பேருக்கு எந்த புத்தகம் எதுக்கு அப்புறம் வருதுன்னே தெரியல. ஏன்னா நம்ம அதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கிறது ஒரு பக்கம், நம்ம அடிக்கடி தேவனுடைய வசனத்தை நாம் தியானிக்கிறவர்களாக இருப்போம் என்று சொன்னால், இந்த வார்த்தைகள் நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கு. நம்ம புத்தகமே தெரியலன்னா அப்புறம் எப்படி வாசிப்போம்? அப்போ அந்த வசனங்களை வாசித்து 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 நம் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தை நிரம்பி இருக்குமானால், அது பரிபூர்ணமாக நிரம்பி இருக்குமானால், அப்படின்னா கொஞ்சம் கூட இடம் இல்லாமல் அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஆண்டவருடைய வார்த்தை நிரம்பி இருக்கும். அப்படி நிரம்பி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் நமக்கு ஒருவருக்கு ஒருவர் நம்ம போதித்து புத்தி சொல்ல ஆரம்பிச்சோம்.
ஐயோ அவங்க தப்பு பண்ணுறாங்க, அவங்கள குறை சொல்கிறதுக்கு பதிலாக அவங்களுக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சிடும். இப்படி இருக்காதுப்பா, இதை செய்யலாமே, அப்படி பண்ணியிருக்கலாமே, அப்படி பண்ணாதீங்க, இதுதான் தேவனுக்கு பிடித்தமானது. இதுதான் இந்த நம்ம உரையாடல்கள் இது எதேச்சையாக தன்னிச்சையாக வரக்கூடிய காரியமாயிடும். அப்புறம் போதித்து புத்தி சொல்லிக்கொண்டு நம்மளுடைய இருதயத்திலே கர்த்தரை பக்தியுடன் பாடி என்ன பண்ணுவோமா, வார்த்தையினாலாவது இதை பற்றி ஏதாவது நம்ம பேசினாலும், ஏதாவது நம்ம செய்தாலும், கிரியையினாலாவது ஏதாவது நம்ம செய்தாலும், அதுக்கப்புறம் போட்டிருக்கு, நீங்கள் எதை செய்தாலும், ஒருவேளை கிரியையினால கர்த்தருக்காக ஊழியம் பண்ண போறேன்னு சொல்லிட்டு போவோம். அது ஒரு பக்கம். அது போக காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம சாப்பிடுவோம், நம்ம ஆயத்தமாவோம், நம்ம ரிலாக்ஸ் பண்ணுவோம், பல வேலைகளில் ஈடுபடுவோம். இது எல்லாத்தையும் செய்யும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால செய்யணும். ஆண்டவரே, உம்மை நம்பி செய்கிறேன்ப்பா, உம்முடைய பலத்தால் செய்கிறேன் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படி நம்ம சொல்லும்போது அவர் நம்ம என்ன செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றார், அவர் முன்னால் பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஸ்தோத்திர ஆண்டவரே, அப்பா எனக்கு இந்த கிருபையை தந்தீங்களேப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த காரியத்தை செய்யும்படியான வாய்ப்பை கொடுத்துருக்கிறீரே, நன்றி. இதை சரியாக செஞ்சு முடிக்க போகிற உதவிக்காக நன்றி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு நன்றி அறிதலான இருதயத்தோட நம்ம இருக்கணும். எல்லாவற்றுக்கு மேலே யோசிச்சு பாருங்களேன், அந்த வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் இந்த உலகத்தில் நம்மளை பாவிகளாக இருக்கும்போது நேசித்து நித்திய ஜீவனை தரான்னு சொல்கிறாரு. இதை விட வேற என்ன ஒரு பாக்கியம் நமக்கு இருக்கு? அப்படி இது உண்மை என்றால் நம்ம உள்ளத்தில் அளவு கடங்காத நன்றி அறிதல் இருக்கு. அந்த தேங்க்ஃபுல்னஸோட ஆண்டவரை நம்ம ஸ்தோத்திரிப்போம். இக்காலத்து பாடுகள் நமக்கு ஒன்றுமே தெரியாது. அதிலும் கூட அவரும் மறந்துட மாட்டார். நமக்கு வேண்டியதை எல்லாம் ஆண்டவர் கொடுப்பார். சங்கீதக்காரனை போல அவர் நம்மையும் சொல்ல வைப்பார், கர்த்தர் எனக்கு போதுமானவர், நான் குறைவுபடவில்லை, தாழ்ச்சி அடையவில்லை என்று சொல்ல வைப்பார். ஆகவே இந்த எண்ணத்தோடு கூட ஆண்டவரை நாம் நன்றி அறிதல் உள்ள இருதயத்தோடு கூட ஆண்டவரை நாம் போற்றுவோம். அதே போல நம்ம மத்தியில் தேவனுடைய பிள்ளைகள், நம்ம உறவுகளில் நம் மற்றவர்கள் செய்த நன்மையான காரியங்களுக்காக நன்றி சொல்வதும் நன்றி உணர்வோடு அவர்களை குறித்து இருப்பதும் மிக மிக முக்கியமானது. பரிசுத்த ஆவியானவருக்கு அது பிரியமானது, தேவனுக்கு அது பிரியமானது. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி, எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் உடைய பாதத்தில் தகப்பனே நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, வல்ல தேவனே, இன்றைக்கு நாங்கள் தியானித்ததைப் போல ஆண்டவரே, எங்களுக்கு எங்கள் இருதயத்திலே நீர் நன்றி அறிதலான உணர்வை தாங்க. நாங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களா, உம்முடைய வசனத்தை தியானிக்கிறவர்களா, உம்மோடு கூட இருந்து நாங்கள் செயல்படுகிறவர்களாய் நீர் எங்களை மாற்றும். அன்பின் ரட்சகரே, உம்முடைய கிருபை என்றும் உள்ளது, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அப்பா. அப்படி இருக்கும்போது நித்திய ஜீவனையே நீர் எங்களுக்கு தர என்று சொல்லியிருக்கும்போது ஆண்டவரே, உமக்கு நன்றி சொல்லாமல் இருக்க முடியாது. உம்மை மறவாமல் இருக்க முடியாது ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரியாமல் இருக்க முடியாது. இந்த உண்மையான உணர்வை எங்கள் உள்ளத்திலே வைங்க. நன்றி எழுதல் உள்ளவர்களாய் ஜீவிக்க கிருபை தான். துதிகன மகிமையாவும் உமக்கே செலுத்து. இயேசுவின் நல்ல நாமத்தில் எடுக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. இந்த வேத வசனங்கள் உங்களோடு கூட பேசட்டும், உங்களை உயர்த்தட்டும். God bless you.